தமிழக வெற்றி கழகத்தில் தலைமை மற்றும் மண்டல ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. தவைக்க தலைவர் விஜய் தலைமையில் தலைமை ஒழுங்கு நடவடிக்கை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, விவரங்கள். நவீனா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக அதன் தலைவர் விஜய் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தலைமை கழக ஒழுங்கு நடவடிக்கை குழு மற்றும் மண்டல ஒழுங்கு நடவடிக்கை குழு நியமனம் தொடர்பான இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய விதிகளின்படி தமிழக வெற்றி கழக தலைவரே தலைமை ஒழுங்கு நடவடிக்கை குழுவினுடைய தலைவர் ஆவார் என்றும், இதன்படி பின்வரக்கூடிய தலைமை கழக நிர்வாகிகள் உறுப்பினர்களாக நியமனம் செய்வதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் அதனுடைய உறுப்பினராக பொதுச் செயலாளர் ஆனந்த், அதே போன்று மாநில செயலாளராக விஜயலட்சுமி ஆகியோர் இருப்பார்கள் என்றும், இந்த குழு அனைத்து நிலைகளிலும் உள்ள நிர்வாகிகளுக்கும் தோழர்களுக்கும் கழக கட்டுப்பாட்டை மீறி கொள்கை கோட்பாடுகள் குறிக்கோள்களுக்கு எதிராக செயல்பட்டால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக அமைக்கப்படுகிறது என்றும், அந்த அடிப்படையில் வடக்கு மண்டலம் சார்பாக ஒரு குழு 4 பேர் கொண்ட ஒரு குழுவும், அதே போன்று மேற்கு குழு சார்பாக 11 பேர் கொண்ட குழு, அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மண்டலங்கள் இந்த நடவடிக்கைக்கு உட்பட்ட மண்டலங்களாக இருக்கும். அந்த குழுவுல வடக்கு மண்டலத்திற்கு மாவட்ட சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன், அதே போன்று கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் விக்னேஷ், அதே போன்று திருச்சி புறநகர் மாவட்ட செயலாளர் ரவிசங்கர், ஈரோடு மாநகர் மாவட்ட செயலாளர் தன்யா ஆகியோர் இருப்பார்கள் என்றும், அவர்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கவனிப்பார்கள் என்றும், அதே போன்று மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர் சரவணன், மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் தங்கப்பாண்டி, கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் பரணி பாலாஜி, திருநெல்வேலி தெற்கு மாவட்ட செயலாளர் சத்யபாமா ஆகியோர், திண்டுக்கல், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கோவை, நீலகிரி, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் கவனிப்பார்கள் என்றும், தெற்கு மண்டலத்தை பொறுத்தவரை சம்பத்குமார், சுகுமார், பர்வேஸ், ராணி ஆகியோர் மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களை கவனிப்பார்கள் என்றும், மத்திய கிழக்கு மண்டலத்தை பொறுத்தவரை அப்புனு, அதே போன்று அன்பன் கல்லானை, ராஜ்குமார், அதே போன்று பத்மாவதி உள்ளிட்டோர் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கண்காணிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கள் தங்களுக்குரிய மண்டலங்களில் இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளும் தோழர்களும் கட்டுப்பாட்டை மீறி கொள்கை கோட்பாடுகள் குறிக்கோள்களுக்கு எதிராக செயல்பட்டால் அவர்கள் மீது விதிகளின்படி உரிய நடவடிக்கைகளை தலைமை ஒழுங்கு நடவடிக்கை குழுவினுடைய வழிகாட்டுதல் மற்றும் அனுமதியின் பேரில் மேற்கொள்ளும் என்பதனை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்போது அறிவித்திருக்கின்றார். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.